உங்களுக்கே தெரியாமல் உங்களோட பேங்க் அக்கௌண்ட்லேருந்து சட்டபூர்வமாக, அதாவது லீகலாக எந்தவித கோர்ட் ஆர்டர்ஸும் இல்லாமல் யாராவது காசை எடுக்க முடியுமா? முடியும். அது யார்? அவங்களுக்கு அப்படி என்ன அதிகாரம் இருக்குது? அந்த அதிகாரத்தை யாருக்கு மேலே எல்லாம் அவங்களால பயன்படுத்த முடியும்? இந்த விஷயங்கள் எல்லாத்தையும் ஹெச்எம்ஆர்சி என்னும் உளவாளி எபிசோட் 4ல் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வணக்கம் அண்ட் வெல்கம் டு மை யூடியூப் சேனல். நான் மைலோன். இந்த வீடியோ மட்டும் இல்லை, இதுக்கு முன்னுக்கு நான் போட்ட வீடியோஸ் அண்ட் இனிமே நான் போட போகிற வீடியோஸில் வர்ற இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் யூகேல வாழ்கிற தமிழ் மக்களுக்கு போய் சேர வேண்டியது மிக அவசியம். வெரி இம்பார்ட்டண்டான இன்ஃபர்மேஷன்ஸ். சரி, வாங்க மேட்டருக்குள்ளே போவோம். இந்த வீடியோவை நாங்கள் ஒரு குட்டி கதையோட தொடங்க போகிறோம். நம்மளோட ஹீரோ அருண், அவர் யூகேல வாழ்கிற ஒரு தமிழர். அவர் ஒரு சின்ன பிஸ்னஸ் வச்சிருக்கிறார். அவர் ஒரு நாள் விடிய எழும்பி வழக்கம் போல் அவர்கிட்ட ஃபோன் எடுத்து பேங்க் அக்கௌண்ட்டை லாகின் பண்ணி செக் பண்ணுறார். செக் பண்ணும்போது ஒரு பெரிய தொகை ஒன்று அவர்கிட்ட பேங்க்லேருந்து வெளியே போயிருக்குது. ஆனால் இவருக்கு அது என்ன ஏதுன்னு விளங்கல. உடனே பதட்டப்பட்டு என்ன செஞ்சுருக்கிறார், பேங்க்குக்கு ஃபோன் அடித்து இப்படி காசு போயிருக்குது, இந்த பேமெண்ட்டை நான் மேக் பண்ணல, இது என்னன்னு சொல்லி கேட்டிருக்கிறார். அவங்களும் நிறைய கேள்விகளை கேட்டுட்டு செக் பண்ணிவிட்டு சொல்லியிருக்கிறாங்க, இந்த காசு ஹெச்எம்ஆர்சிக்கு போயிருக்குண்டு. ஸோ அந்த அதிகாரம் படைச்ச ஆள் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஹெச்எம்ஆர்சி. இவருக்கு எந்தவித அறிவிப்பும் இல்லாமல் இவரோட அக்கௌண்ட்லேருந்து அந்த காசு வெளியே போயிருக்கு. இந்த விஷயத்தை கேட்டோன்னே நம்ம ஹீரோ அப்படியே ஷாக் ஆகிட்டார். உடனடியாக என்ன செஞ்சுருக்கிறாரு, அவர்கிட்ட அக்கௌண்டன்ட்டுக்கு கால் பண்ணி என்ன இப்படி நடந்திருக்குது, எனக்கு ஒன்றுமே தெரியாது, இப்படி காசு போயிருக்குது, உங்களுக்கு ஏதாவது தெரியுமான்னு கேட்டிருக்கிறார். அப்போ தான் அந்த அக்கௌண்டன்ட் அது என்ன அதிகாரம், எந்த அதிகாரத்தின் அடிப்படையில் ஹெச்எம்ஆர்சி இந்த காசை எடுத்திருப்பாங்கன்ற விஷயத்தை எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கிறார். அதை உங்களுக்கு நான் இப்போ எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். டிஆர்டி, டைரக்ட் ரெக்கவரி ஆஃப் டெப்ட்ஸ் என்று சொல்லி ஒரு அதிகாரம் ஹெச்எம்ஆர்சிக்கு இருக்குது. அந்த அதிகாரத்தின் அடிப்படையில் உங்களுக்கு அறிவிக்காமல் உங்களோட பேங்கை நேரடியாக கான்டாக்ட் பண்ணி உங்களோட அக்கௌண்ட்லேருந்து காசு எடுக்கிறதுக்கு அவங்களுக்கு அதிகாரம் இருக்குது. இந்த அதிகாரம் 2015ஆம் ஆண்டே அமல்படுத்தப்பட்டதாக சொல்கிறாங்க. ஆனால் கோவிட் டைமில் இந்த விஷயத்தை ஸ்டாப் பண்ணியிருந்ததாகவும் 2025ஆம் ஆண்டு செப்டம்பர் மாதம் வாக்கில் இதை டெஸ்ட் அண்ட் லேர்ன் பேசிஸில் ரீஸ்டார்ட் பண்ணியிருந்ததாகவும் 2026ஆம் ஆண்டு, அதாவது இந்த வருடம் ஏப்ரல்லிருந்து அதை அவங்க முழுசாக செயல்படுத்தி கொண்டிருக்கிறதாகவும் தகவல் இருக்குது. இந்த அதிகாரத்தை பயன்படுத்தி உங்களோட பேங்க் அக்கௌண்ட்லேருந்து எடுக்கப்படுற காசு அந்த பேங்கோட கண்ட்ரோலில் முதல் 30 நாளைக்கு இருக்குமா. அந்த 30 நாளைக்குள்ளே நீங்கள் ஹெச்எம்ஆர்சியை தொடர்பு கொண்டு அவங்க கேட்குறதுக்கான விளக்கங்களை கொடுக்கும் பட்சத்தில் அந்த விளக்கங்களை அவங்க ஏற்றுக்கொண்டால் அந்த காசு உங்களுக்கு திருப்பி தரப்படும். அப்படி நீங்கள் கொடுக்குற விளக்கங்கள் ஏற்றுக்கொள்ளும்படியாக இல்லாத பட்சத்தில் அந்த காசை ஹெச்எம்ஆர்சி எடுத்துக்கொள்வாங்களாம். இந்த டிஆர்டி அதிகாரத்தின்படி ஹெச்எம்ஆர்சி உங்களோட பர்சனல் அக்கௌண்ட்லேருந்தும் காசு எடுக்கலாம், உங்களோட பிஸ்னஸ் அக்கௌண்ட்ஸ்லேருந்தும் காசு எடுக்கலாம். சில சூழ்நிலைகளில் நீங்கள் யாரோடையும் ஜாயிண்ட் அக்கௌண்ட் வச்சுருந்தீங்கன்னா அதுலேருந்தும் காசு எடுக்கலாம்னு சொல்கிறாங்க. ஆனால் அந்த ஜாயிண்ட் அக்கௌண்ட்லேருந்து காசு எடுக்கிறதுக்கு இன்னும் பல சேஃப்கார்ட்ஸ் இருக்குது. அது இன்னொரு வீடியோவில் நம்ம கதைப்போம். சரி, அப்போ இந்த அதிகாரத்தை அவங்க யாருக்கு மேலேயெல்லாம் பயன்படுத்தலாம், சும்மா எல்லாருக்கு மேலேயும் பயன்படுத்த முடியுமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு ஹெச்எம்ஆர்சிக்கு ஸ்ட்ரிக்டான ரூல்ஸ் இருக்குது. அவங்க இந்த அதிகாரத்தை எல்லாருக்கு மேலேயும் பயன்படுத்த முடியாது. அப்படி அவங்களுக்கு வாய்ப்பு இருந்திருந்தால் இந்நேரம் நிறைய பேரோட பேங்க் அக்கௌண்ட்டில் கையை வச்சுருப்பாங்க. அதுக்கு சில கிரைட்டீரியாஸ் வச்சுருக்காங்க. இப்போ அருண் ஹெச்எம்ஆர்சிக்கு டேக்ஸ் கட்ட வேண்டியது இருக்குன்னு வச்சுக்கொள்ளுங்களேன். அந்த டேக்ஸை இவர் கட்டவே இல்லை. அந்த காசை வசூல் பண்ணுறதுக்கு ஹெச்எம்ஆர்சி இவரை ஃபோன்லையும் இமெயிலையும் கடிதங்களையும் போட்டு தொடர்ந்து தொடர்பு கொள்ள முயற்சி கொள்வாங்க. அப்படி இவர் எந்த விதத்திலையும் அவங்களை திருப்பி தொடர்பு கொள்ளாத பட்சத்தில் அவங்களால இந்த அதிகாரத்தை அருணுக்கு மேலே பயன்படுத்துறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதுக்கு அவங்க ஈஸியாக அவருடைய பேங்க் அக்கௌண்ட்ஸை கான்டாக்ட் பண்ணி அந்த காசை ஃப்ரீஸ் பண்ணிடுவாங்க. 30 நாளில் அருண் கான்டாக்ட் பண்ணி விளக்கம் கொடுக்காத பட்சத்தில் அந்த காசு அருண் அக்கௌண்ட்டில் ஹெச்எம்ஆர்சி அக்கௌண்ட்டுக்கு போயிடும். இது கிளியரா? ரெண்டாவது பார்த்தீங்கன்னா அருண் குறைஞ்சது 1000 பவுண்ட்ஸாவது ஹெச்எம்ஆர்சிக்கு கட்ட வேண்டியிருக்கணும். ஒருவேளை அவர் 800 பவுண்ட்ஸ் தான் கட்ட வேண்டியிருக்குண்டா அந்த அதிகாரத்தை இவருக்கு மேலே பயன்படுத்த முடியாது. மூன்றாவதாக பார்த்தீங்கன்னா இப்போ அவர் ஹெச்எம்ஆர்சிக்கு ஒரு 10,000 பவுண்ட்ஸ் கட்டணுமென்று வைங்க. ஆனால் அவர்கிட்ட பேங்கில் வெறும்
10,000 பவுன்ஸ் தான் இருக்குது அப்படின்ற சூழ்நிலை இருந்தால் ஹெச்எம்ஆர்சி வந்து அவர்கிட்ட இருந்து முழு 10,000த்தையும் எடுக்க முடியாது. குறைஞ்சபட்சம் 5,000 பவுன்ஸ் என்றாலும் அவர்கிட்ட அக்கௌண்ட்டில் விட்டுட்டு மிச்ச காசை தான் அவங்களுக்கு எடுக்கிறதுக்கு அதிகாரம் இருக்குது. அப்போ அருண் 10,000 பவுன்ஸ் பே பண்ண வேண்டி இருந்துச்சுன்னா அவங்க 5,000 பவுன்ஸை எடுத்துட்டு 5,000 பவுன்ஸை விடுவாங்க. அது எதுக்காக விடுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவருக்கு மோர்கேஜ் கட்ட வேண்டிய சூழ்நிலை இருக்கலாம், இல்லாட்டி சிலருக்கு சம்பளங்கள் கொடுக்க வேண்டிய தேவைகள் இருக்கலாம். அந்த மாதிரி சூழ்நிலையில் இவரும் இவர்கிட்ட பிஸ்னஸும் அஃபெக்ட் ஆகக்கூடாதுன்றதுக்காக இந்த சேஃப் கார்டை வச்சிருக்கிறாங்க. இப்போ நாங்கள் ஒரு முக்கியமான பகுதிக்குள்ள வந்திருக்கிறோம். இப்படி ஒரு சூழ்நிலைக்கு ஆளாகாமல் எப்படி தவிர்க்கலாம்? முதல் விஷயம், ஹெச்எம்ஆர்சிக்கு நீங்கள் டேக்ஸ் கட்ட வேண்டி இருந்தால் அதை சரியான நேரத்தில் கட்டிட்டீங்கன்னா இந்த மாதிரியான பிரச்சனைகள் வராது. ஒருவேளை உங்களால் கொடுக்கப்பட்ட நேரத்துக்குள்ளே அந்த டேக்ஸை கட்ட முடியலைண்டா நீங்கள் அவங்கள டைரெக்டாக தொடர்பு கொண்டு இல்லாட்டி உங்களோட அக்கௌண்டன்ட் ஊடாக தொடர்பு கொண்டு அவங்கள்ட்ட உங்களோட பிரச்சனைகளை எக்ஸ்பிளைன் பண்ணி ஒரு பேமெண்ட் அரேஞ்ச்மெண்ட் பிளானுக்கு வரலாம். அதாவது இப்போ நீங்கள் 1000 பவுன்ஸ் பே பண்ணணும், அதை உங்களால் மொத்தமாக பே பண்ண முடியாதுண்டா நீங்கள் மேபி ஒரு 5 மாதத்துக்கு 200 பவுன்ஸாக பே பண்ணுற மாதிரி நீங்கள் அவங்களோட ஒரு அரேஞ்ச்மெண்ட்டுக்கு வரலாம். அப்படி நீங்கள் எதுவுமே செய்யலை, டைமுக்கு நீங்கள் டேக்ஸை கட்டலைன்னு சொன்னால் அவங்க உங்களுக்கு கடிதம் போடுவாங்க. யூஸ்வலாக உங்களுக்கே தெரியும், ஒரு ப்ரௌன் என்வலப்பில் ஹெச்எம்ஆர்சிலேருந்து கடிதம் வரும். கடிதங்கள் வரும்போது சிலர் ஓப்பன் கூட பண்ணி பார்க்காம இப்படி ஓரமாக தூக்கி போட்டுருவாங்க. ஏன்டா அவங்களுக்கு தெரியும் இது ஹெச்எம்ஆர்சிட்ட கடிதம். சில ஆட்கள் ஓப்பன் பண்ணி பார்த்துட்டு ஓகே கதைப்போம், இந்தா செஞ்சுருவோம், இந்தா கட்டிடுவோம், இந்தா பேசிடுவோம்னு சொல்லி அப்படியே மறந்து போயிடுவாங்க. அவங்கள்ட்ட இருந்து வர்ற கடிதங்களை தயவு செய்து நீங்கள் இக்னோர் பண்ணாதீங்க. நீங்கள் அவங்களுக்கு ஃபோன் பண்ணி உங்களோட சிச்சுவேஷனை எக்ஸ்பிளைன் பண்ணினா அவங்களோட சப்போர்ட் டீம் வந்து நமக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்கு தயாராக இருப்பாங்க. ஆனால் நீங்கள் அவங்களோட தொடர்பே கொள்ளலை, அவங்க உங்களுக்கு கால் பண்ணும்போதும் கடிதம் போடும்போதும் நீங்கள் எந்தவித ரெஸ்பான்ஸும் தெரிவிக்காத பட்சத்தில் இந்த சூழ்நிலைக்கு ஆளாக வேண்டியிருக்கும். இதையெல்லாம் தாண்டி உங்களுக்கு ஒரு கடிதம் வருது, அது விளங்கலை, இல்லாட்டி அதுக்கு என்ன செய்யணும்னு உங்களுக்கு தெரியலண்டா முதல் வேலை தயவு செய்து உங்களோட அக்கௌண்டண்ட்டை காண்டாக்ட் பண்ணுங்க. நம்மளோட ஹீரோ அருண் கடைசி நேரம் வரைக்கும் வெயிட் பண்ணிட்டு தான் அக்கௌண்டண்ட்டை காண்டாக்ட் பண்ணினார். நம்ம அப்படி இருக்கக்கூடாது. நமக்கு இப்படி ஒரு கடிதம் வருதுண்டா நாங்களே ஹெச்எம்ஆர்சிக்கு அடித்து கதைக்கணும். அப்படி எங்களால் முடியாதுன்ற சூழ்நிலையில் அக்கௌண்டண்ட்டை கொடுங்க, அவங்க உங்களுக்கு என்ன செய்யணுன்றதை கைட் பண்ணுவாங்க. இந்த இடத்துல நான் முக்கியமாக சொல்லி ஆகணும், நான் ஒரு அக்கௌண்டண்ட்டோ மோர்கேஜ் அட்வைஸரோ ஒரு ஃபைனான்ஷியல் அட்வைஸரோ இல்லை. இந்த விஷயங்கள் எல்லாத்தையும் என்னுடைய அனுபவத்திலிருந்தும் என்னை சுற்றி இருக்கக்கூடிய நண்பர்களின் அனுபவங்கள்ல இருந்தும் தான் உங்களோட பகிர்ந்து கொள்கிறேன். அதனால் நான் கொடுக்குற இன்ஃபர்மேஷன்ஸில் வச்சு நீங்கள் எந்த முடிவும் எடுக்காதீங்க. உங்களோட அக்கௌண்டன்ட் ஆர் உங்களுக்குன்னு இருக்கிற அட்வைஸஸோட கதைச்சு அவங்க என்ன சொல்கிறாங்களோ அதை பொறுத்து சரியான முடிவு எடுக்க வேண்டியது உங்களோட பொறுப்பு. இந்த காணொலி உங்களுக்கு பிடிச்சிருக்குமென்று நம்புறேன். இதில் வந்த இன்ஃபர்மேஷன்ஸ்கள் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குமென்று நான் முழுசாக நம்புறேன். இந்த வீடியோ மட்டும் இல்லை, இதுக்கு முன்னுக்கு நான் போட்ட வீடியோஸ் அண்ட் இனிமே நான் போட போகிற வீடியோஸில் வர்ற இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் யூகேல வாழ்கிற தமிழ் மக்களுக்கு போய் சேர வேண்டியது மிக அவசியம். வெரி இம்பார்ட்டண்டான இன்ஃபர்மேஷன்ஸ். இந்த செய்திகள் எல்லாத்தையும் அவங்கள்ட்ட கொண்டு போய் சேர்க்கறதுக்கு உங்களுடைய உதவி எனக்கு ரொம்ப முக்கியம். அதுக்கு நீங்கள் செய்ய வேண்டிய விஷயமெல்லாம் ரொம்ப சிம்பிள். இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், உங்களுக்கு பிடிச்சிருந்தாலோ பிடிக்கலையோ கமெண்ட்டில் சொல்லுங்கள். அண்ட் கடைசியாக ஷேரிங் இஸ் கேரிங். இந்த வீடியோவை உங்களுடைய நண்பர்கள் மற்றும் நீங்கள் உறுப்பினர்களாக இருக்கக்கூடிய குரூப்ஸில் எல்லாம் ஷேர் பண்ணிக்கொள்ளுங்க. இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு மேபி பெருசாக யூஸ்ஃபுல்லாக இல்லாமல் இருக்கலாம், ஆனால் உங்களை சார்ந்த உங்களை சுற்றி இருக்கக்கூடிய யாரோ ஒருத்தருக்கு இது ஒரு பெரிய உதவியாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ பகிர்ந்து கொள்ளுங்கள். அடுத்த வீடியோவில் உங்களை எல்லாம் சந்திக்கும் வரைக்கும் பாய் from Mylone. Thank you.